அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ மழைக்காலம், அதனால் காளான் இயற்கையாகவே கிடைக்கும் இல்லையா? அந்த காட்டில் எல்லாம் தோப்பு வச்சுருக்கவங்கெல்லாம் நல்லா கிடைக்கும். அந்த காளானை எப்படி சமைக்கணும், அதுக்கு அந்த சமைப்பவங்க முக்கியமாக என்னென்ன தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி பார்க்கலாம். காளானை அறுவடை செஞ்ச உடனே பயன்படுத்திடணும். அப்புறம் பறித்த உடனே நல்லா தண்ணீரில் கழுவி இந்த வேர் பாகத்தை மட்டும் நறுக்கிட்டு பயன்படுத்தணும். நறுக்கிய காளானை ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. அதில் வச்சுருந்தோம்னா சத்து பொருள் எல்லாமே குறைஞ்சி போயிடும். அதனால் நான் எடுத்துகிட்டு வந்த உடனே நறுக்கிட்டு சமைச்சு உடனேவே சாப்பிடலாம். காளான்கள் மிக மென்மையாக இருக்கும் இல்லையா? அதனால் நீண்ட நேரம் வேக விட்டால் அவையெல்லாம் கரைஞ்சி போயிடும், சத்து பொருளும் அழிஞ்சு போயிடும். அதனால் குறைந்த நேரத்தில் வேக வச்சு நல்லா இறக்கிடுங்க. வேக விடும்போது சோடாப்பு அதெல்லாம் ஒன்றுமே சேர்க்கக்கூடாது. அப்படிலாம் சேர்த்தோன்னா காளானில் இருக்கிற மனம் சுவை எல்லாமே குறைஞ்சி போயிடும், சத்து பொருளும் கெட்டு போயிடும். காளான் சமைச்ச உடனே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய நேரம் வச்சுருந்து மறுநாள் மறுமுறை சூடு பண்ணி அப்படிலாம் சாப்பிட வேண்டாம். எடுத்துகிட்டு வந்தோடனே சமைச்சு எல்லாருமே உட்காந்து ஒரேடியாக சாப்பிட்ருங்க. அதிக நேரம் வச்சுருந்தாலும் சாப்பிட வேண்டாம், அதான் எல்லா சத்தும் நிறைஞ்சிருக்கும். அப்புறம் அடுத்த காளான் இருக்குல்ல, டப்பாவில் பதப்படுத்தி இருக்கிறாங்கள்ல, அந்த காளானை வாங்கினோம்னா உப்பு கரைசலில் 3 நிமிடம் நல்லா கொதிக்க விட்ட பிறகு தான் சமையலுக்கு பயன்படுத்தணும். காய வச்சு பதப்படுத்திய காளான் கொதிக்கிற தண்ணீரில் 5 நிமிடம் போட்டு எடுக்கணும். அப்போ தான் அது காய்ந்த காளான் மிருதுவாகும். அந்த காளான் பிரித்து எடுத்து காளானை புது காளான் மாதிரி தோற்றம் அடையும். அப்போ தான் சமையலுக்கு பயன்படுத்தலாம். இந்த 2 காளானும் எப்படி சமைக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்களே, அது நல்லா பயன்படுத்தி நல்லா சாப்பிட்டு பாருங்கள். உடல் ஆரோக்கியமாக இருங்க. இதை பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள்.